சிறப்பிருக்கும், உறந்திருக்கும், தீமைக்கு எதிர்க்கும், அறமிருக்கும், ஆண்மை வரும், பொய்மைகளை போகும், புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுவை பெறும் வாழ்வை. எந்நிலையும் தன்னிலை மாறாத விரைகோள் அண்ண தலைவர் அவர்களே, நண்பர் அவர்களே, எனக்குள் பேசி அமைந்துள்ள அன்பிற்கிடைய முன்னாள் செயலாளர் அவர்களே, அவரை தொடர்ந்து பேச இருக்கின்ற கடிமிகு கதிரவன் அவர்களே, என்னை பின்தொடர்ந்து பேச இருக்கின்ற விவேகமிகு வெற்றிவேந்தன் அவர்களே, அவையோரே, ஆண்டறிந்த சார்ந்தோரே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையை வளமாக்குவது இன்றைய வாழ்க்கை முறைதான் என்பதுதான் எங்கள் அணி. இன்றைய வாழ்க்கை முறை என்று சொல்லும் பொழுது நாம் எந்த யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கணினி யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நிலையிலும், எல்லா வகையிலும், எல்லா நிலையும் மாற்றம் கொண்டுள்ள ஒரு சமுதாயத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், வறுமையில்லா வாழ்க்கை. இதுதான் நமக்கு தேவை. இது தேவையானால் அதற்கு தேவை என்ன? வருவாய். வருவாய் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா? வருவாய் இல்லா வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை. இன்றைய வாழ்க்கை முறையில் வருவாய் எல்லா நிலையிலும் பெருகி இருக்கிறது. அப்பொழுது பழைய வாழ்க்கை முறையில் வருவாய் இருக்கிறது இல்லையா என்று கேட்கலாம். இருந்தது, போதுமான அளவில் இல்லை. எப்படி? பழைய வாழ்க்கை முறை கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. பழைய வாழ்க்கை முறையில் நபர்கள் அதிகம், ஆனால் உழைப்பவர்கள் குறைவு, வருவாய் குறைவு, குடும்ப உறுப்பினர்கள் அதிகம். ஆகையால் அவர்கள் வளமாக வாழ முடியாது என்பது எங்களுடைய கருத்து. அப்போ போதுமான அளவு உணவு கிடைக்காது. வறுமைதான் மிஞ்சும். வறுமையில் தான் வாழ்வார்கள். வறுமையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவையாறு சொல்லியிருக்கிறார். வறுமை கொடிது, வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை. இதை அவையார் சொல்லியிருக்கிறார். அவரே ஒரு பாடலில் தான் வறுமையில் வாடியதாக அருமையாக பாடியிருக்கிறார். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோடு அறியாய், இடுபகூர் என் வைகிறேன், உன்னோடு வாழ்தல் அரிது என்று அருமையாக பாடியிருக்கிறார். இப்படி வறுமையில் வாடிய அந்த வாழ்க்கை முறை வளமான வாழ்க்கை என்று அன்பிற்குரிய அணித்தலைவர் எப்படி பேசினார் என்று தெரியவில்லை. இப்பொழுது இன்னொன்று, பழைய வாழ்க்கை முறையில் பெண்களுக்கு உரிமை கிடையாது. பெண்ணுரிமை போற்றப்பட்ட காலம், பெண் உரிமை மறுக்கப்பட்ட காலம், பெண்கள் வெளியில் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்த காலம் பழைய வாழ்க்கை முறை. இந்த கால வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறதா? பெண்கள் இல்லாத துறைகளே கிடையாது. கல்வித்துறையாக இருந்தாலும், வருவாய்த்துறையாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், ஏன் விண்ணில் ஆராய்கின்ற அந்த ஆராய்ச்சி துறையிலும் பெண்கள், தூதரக பணியிலும் பெண்கள், ஆசிரியராகவும் இப்படியெல்லாம் பல பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றைய வாழ்க்கை முறை வளமாக இருக்கிறது, வருவாய் பெறுகிறது. இருவர் அரசு ஊழியராக இருந்து இன்னும் சொல்ல வேண்டியதில்லை, அவர்களுக்கு இன்னும் அதிக வருவாய் கிடைக்குது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையை பாரதி அருமையாக பாடினார். ஏற்றைய பெண்கள் தொடுவது தீயை,
என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற இன்மை மனிதர் தலை குனிந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவிலே ஆணுக்குரிய பெண் இளைப்பிள்ளைக்கா என்று கும்மியடி என்று பாடினார். பாரதிதாசன் என்ன சொன்னார்? கல்வி இல்லாத பெண்கள் கடலில் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புலவர்கள் விளைவதில்லை என்று சொன்னார். இப்படியெல்லாம் புரட்சி கவிஞர், புதுமை கவி, புரட்சி கவி பாடிய காரணத்தினால் சமுதாயத்தில் ஒரு அருமையான மாற்றம். கணவன் கூலி வேலைக்கு சென்றால் பெண் வீட்டு வேலைக்கு செல்வார். கணவன் வியாபாரம் செய்தால் பெண் வியாபாரம் செய்கிறார். இன்று நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம். அங்காடிக்கு சென்றால் அந்த பெண்கள் எல்லா வியாபாரமும் செய்கின்றார்கள். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சம்பாதிக்கிற பொருள் ஈட்டுகின்ற இன்றைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கின்றது. பழைய வாழ்க்கை முறையில் ஆண்கள் மட்டும்தான் இடையே ஆடவருக்கு உயிர் கொடுப்பவை. முன்னீர் வழக்கம் மகன்கோள் இல்லை தொல்காப்பியம். அதற்கு பிறகு வந்தவர்கள் கூட பெண்களுக்கு சரியாக உரிமை கொடுத்ததில்லை. அழுப்புள்ள பெண்களுக்கு படிப்பதற்கு என்றுதான் அவர்கள் பாடம் இருந்தது. இதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு அரசு ஊழியராக கணவன் மனைவி இருப்பார்களேயானால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அருமையாக படிக்க வைத்து ஆசிரியராக, அரசு ஊழியராக, மருத்துவராக, பொறியாளராக, மாவட்ட ஆட்சியராகவே மாற்றியது நம்முடைய செயலாளர்களுடைய ஆக மாவட்ட செயலாளர் என்கின்ற அந்த அளவிற்கு வருகின்ற நிலையை இன்றைய வாழ்க்கை முறை உயர்த்தி இருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையை திருமணம் செய்து வைத்து அருமையாக குடும்பத்தை வைத்து அவருடைய சொந்தக்காலில் இருக்கின்ற அளவிற்கு வருமானத்தை கூட்டி வாழ்கின்ற வாழ்க்கை, உருவாக்குகின்ற வாழ்க்கை, உருவாக்கிய வாழ்க்கை, வளமான வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை முறைதான் என்று சொல்லி என்னுடைய உரை தலைவர் யாரையும் குற்றம் சொல்லி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ள காரணத்தினால் எவ்வளோ பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவர் பேசக்கூடாது என்ற பிறகு நான் பேசினால் அவரை மீறிய செயலால் அவர் பேசக்கூடாது என்று சொன்ன பிறகு அதையே நான் பேசுவது தலைவரை மீறிய செயலாம். என்னுடைய முடிவு என்னவென்றால், பழைய கால வாழ்க்கை முறையில் திட்டமிடல் இல்லை. புதிய வாழ்க்கை முறையில் திட்டமிட்ட வாழ்க்கை. பழைய கால வாழ்க்கை முறை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று யாரும் எண்ணியது இல்லை. இன்றைய வாழ்க்கை முறை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதிக்கு உட்பட்டது. பழைய வாழ்க்கை முறையில் இத்தனை பிள்ளைகளை பெறுகிறோமே, அவர்களை வளர்த்து படித்து வைத்து ஆளாக்க முடியுமா என்று பெற்றோர்கள் நினைக்கவில்லை. நான் என்னுடைய குடும்பத்தில் 6வது பிறப்பு. எனக்கு பின்னர் 5 பேர். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் 11 பேர். எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய தங்கைகளுக்கு எந்த விதமான நிரந்தரமான வருமானம் இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் நாங்கள் எப்படி வாழ்ந்திருப்போம், எவ்வளவு வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ஆக இப்போ 2 குழந்தைகள் கூடும். 2 குழந்தைகள் தேவையில்லை. அதை வளர்த்த ஆளாக்கினால் போதும், அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தினால் போதும் என்ற ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கின்றார்கள். என்னுடைய மாணவர், அருமை மாணவர் கதிரவன் அவர்கள் பேசினார். அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால்
தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கவில்லை. அவர் நன்றாக படித்தார், வளர்ந்தார், பிள்ளைகளை பெற்றார், நன்றாக படிக்க வைத்தார். 2 பிள்ளைகள், ஒருவரை பொறியாளராக்கினார், அவர்களை திருமணமாக்கி வைத்தார், திருமணம் செய்து குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்த்தினார். அடுத்த செயலாளரை எடுத்துக்கொண்டால் 2 பிள்ளைகள், பழைய வாழ்க்கை முறையில் 2 பிள்ளைகள் மட்டும் பெற்றவர்கள் இருக்கிறார்களா? கிடையாது. அவர் தன்னுடைய மகனை மாவட்ட ஆட்சியராக உயர்த்தினார் என்றால் அதற்கு காரணம் இன்றைய வாழ்க்கை முறைதான். வாழ்க்கை முறையில் பெண்கள் பொருள் ஈட்டினார்களா? இல்லை. யார்? ஆண் தான் பொருள் ஈட்டினான், கடல் கடந்து வாணிபம் செய்தான். வினையே ஆடவருக்கு உயிர். அப்போ ஆண்மகன் மட்டும்தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த காரணத்தினால் குடும்பத்தில் வறுமை அதிகமாகிட்டு வளமை குறைந்தது. இன்றைய வாழ்க்கை முறையில் இருவரும் சேர்ந்து சம்பாதிக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை வளமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை? வருவாய் இருக்கின்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா என்று என்னுடைய அறுவை மாணவர் கேட்டார். ஏன் இல்லை? மகிழ்ச்சி என்ற காரணத்தினால்தான் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடிந்தது என்று நான் உறுதியாக கூறுகின்றேன். மருத்துவம் தனியாக எடுத்து இதயத்தை தனியாக வைத்து புதிய இதயத்தை மாற்றுகின்றனர். அப்போ மருத்துவத்தில் இத்தகைய முன்னேற்றம் இருக்கின்றது. இல்லை என்றால் உயிர் வாழ முடியுமா? சிறுநீரகத்தை மாற்றுகின்றனர். அந்த அளவுக்கெல்லாம் அறிவியல் வளர்ச்சி இல்லை என்றால் நாம் உயிரோடு வாழ முடியுமா? முடியாது. ஆக மருத்துவத்துறையிலும் பழைய வாழ்க்கை முறையை விட புதிய வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை முறைதான் உயர்ந்திருக்கிறது. அதாவது அணுகுண்டை கண்டுபிடித்தான் ஐன்ஸ்டைன், ஆனால் அறிவுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னான். மக்கள் கேட்கவில்லை என்பதற்கு, ஆனால் அணுகுண்டை கண்டுபிடித்தது ஐன்ஸ்டைன் தான். ஆனால் எல்லா துறையிலும் மருத்துவத்துறையில் வளர்ச்சி இருக்கிறது. எத்தனையோ உயிர்கள், கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. கொரோனாவை இறந்தவர்களும் இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். அதை உயிர் பிழைத்தவன் நான், நம்முடைய தலைவர். நம்முடைய தலைவர் உயிர் பிழைத்தார். அதற்கு காரணம் இன்றைய மருத்துவத்துறை தான்.